நீங்கள் தனியாக ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் உங்ககிட்ட வந்து உங்கள் கையை பிடிச்சு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக வர்றேன், நீ எங்கே போகணும்னு சொல்லு, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் உன் வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ தைரியமாக இருக்கும். நமக்கு பயம் போயிடும், ஒரு தைரியம் வந்துடும். ஓ, இவ்வளோ பெரிய ஒரு ஆஃபீஸர் நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் தானே. பைபிளில் எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் இருக்குது, ஏசாயா 41:13. அதில், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு துணையா இருக்கிறவர் யாரு? அகில உலகத்தையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்து நடத்தி வருகிற தேவனாகிய கர்த்தர். அவர் வல்லமை உள்ளவர், அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர், அவர் எல்ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான காட் என்ன செய்றாரா, கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும்னு வசனம் சொல்லுது. அவருடைய வலது கையால நம்ம வலது கையை பிடிக்கும் பொழுது அவருடைய பலமும் வல்லமையும் நமக்கு கிடைக்குது. கர்த்தர் நம்ம நடத்துறத நம்ம வாழ்க்கையில அழகா பார்க்க முடியும். நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை.